வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விபீஷ்ணன் அடைக்கலப்படலத்தின் தொடர்ச்சி. விபீஷ்ணன் அவ்வார்த்தைகளை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அவனது இரு கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிந்தது. அவன் உடம்பு புல்லரிக்க தமது தேவியை அபகரித்த பகைவனின் தம்பியாகிய என்னையும் வரலாம் என்று ராமபிரான் கருணை செய்தாரோ, என்னையும் அடைக்கலப் பொருளாக திருவுளம் பற்றினாரோ. நாய்போல் கடைப்பட்டவனான நான் உலக நாயகனான ராமபிரானது திருவருளினால் சிவபெருமான் உண்ட நஞ்சு போல பெருமை பெற்றேன் என்றோ. எவ்வகை பிழை செய்தவரும் தம்மை தஞ்சம் புகுந்தோராயின் காத்தருள்வதே தமது நோன்பாக கொண்டிருக்கும் ராமபிரான் பெரும் குற்றவாளியான என்னையும் கொண்டார். ராவணன் நான் சொன்னபடி பிராட்டியை கொடுத்துவிட்டு அடைக்கலம் புகுந்திருந்தால் அப்பெருமான் அவனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பாரே. அதனால் அரக்கரை குறையும் இன்றி வாழ்ந்திருப்பாரே. இனி ராமபிரானது அம்புக்கு இலக்காகாமல் அரக்கர்கள் பிழைத்திருக்க வகையுண்டோ? கதிரவனும் இனிமேல் ராவனிடம் அச்சமின்றி இலங்கை நகரத்துக்கு நேர்மேலே செல்லுவான் அல்லவோ? மந்திர மலையை நட்டு தன்னை நெருப்பு பொறி பறக்கும்படி கலக்க கண்டும் திருப்பார்க்கடல் முன்பு தேவர்கள் பிழைத்திருப்பதற்காக தேவாமிர்தத்தை தந்ததல்லவோ? ஆகவே பிறர் தமக்கு தீங்கிழைத்தார் என்றாலும் பெரியோர்கள் தமக்கு இயற்கையாக வாய்த்த அருள் செய்வதாகிய குணத்தில் இருந்து தவறுவது உண்டோ? முனிவர்களுக்கு நண்பரான ராமபிரான் அரக்கர் வேந்தனின் தம்பியாகிய என்னையும் அதிக மகிழ்ச்சியுடன் அருள் புரிந்து என்றும் கைவிடாத அடைக்கலத்தை தந்து உதவி அருளினாரே. இது என்ன வியப்பு! இனி நான் மாயச் செயலையும் மாய வாழ்க்கையையும் அவற்றுக்கு உண்டான அரக்கப் பிறப்பையும் விட்டொழித்தேன். மேலும் நரகத்திலிருந்து தப்பி ஈடேறியவனும் ஆனேன் என்று ராமபிரானின் அருளை நினைத்து கொண்டாடினான். அப்போது சுக்ரீவன் விபீஷ்ணனை நோக்கி, அறிஞனே, ராமபிரான் தம்மை தஞ்சம் அடைந்தோரை தம் உயிர் போல் பாதுகாக்கின்ற எண்ணமுடையவர். தமது திருவடிகளை நாடி வந்தோரை அப்போதே காண வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர். எனவே தாமதிக்காமல் அப்பெருமானிடம் செல்க என்றான். இருவரும் பிறகு அங்கிருந்து கிளம்பி ராமபிரானிடம் வந்து சேர்ந்தார்கள். வானர கூட்டம் தம்மை சூழ்ந்திருக்க பக்கத்திலே இளைய பெருமாள் வில்லேந்தி பாதுகாத்து நிற்க உலக நாயகனான தசரத சக்கரவர்த்தியின் திருமைந்தர் வீற்றிருந்தார். அவரை விபீஷ்ணன் அகங்குளிர கண்களால் தரிசித்தான். ஸ்ரீராமரை கண்டதும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தான். அவன் மேனியில் புல்லரிப்பு தோன்றியது. அவன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வெள்ளமென பெருகி வழிந்தது. மனம் கரைய அவன் நின்றான். விபீஷ்ணன் அவ்வாறு நிற்கையில் இந்த மூர்த்தி செங்கன் படைத்ததொரு அஞ்சன மலையோ, இல்லை செந்தாமரை மலர்கள் மலரப் பெற்ற காலமேகமோ? இவ்விரண்டும் இல்லை. இம்மூர்த்தி தருமத்தின் வடிவாகிய ஸ்ரீ திருமாலாகவே இருக்க வேண்டும். கருணை மழை பொழிகின்ற அந்த அறக்கடவுளிடம் நிறம் கரியதோ? எனது தமையன் என்னை கடிந்து கூறிப்போ என்று சொல்லவில்லை என்றால் நான் இப்போது இம்மூர்த்தியின் திருவடிகளை தரிசிக்கும் பேற்றை பெற்றிருப்பேனோ? மாட்டேன். இவ்வாறு ராமபிரானின் திருவடிகளை வணங்கும்படியான பாக்கியத்தை நல்கிய எனது தமையன் எனக்கு செய்த உதவி என்னே? பெருந்தவ முனிவருக்கும் நீங்க முடியாத பிறவி நோயை தீர்க்கும் மருந்து போல் நின்றவராகிய ராமபிரான் தாமே தமது வில்லில் அம்பு பூட்டி தொடுத்து அரக்கரை கொள்வதற்கு சித்தமாக இருக்கையில் நாம் இனி சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அரக்கர்கள் முற்றிய பெருந்தவமுடையவர், இது வியப்போ என்று வியந்து தனக்குள் கூறிக்கொண்டான். பின்பு அவன் ஸ்ரீராமபிரானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். தனது பிறவித் துன்பம் நீங்கிற்றே என்ற எண்ணத்துடன் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட தரையிலே மார்பு நன்கு படும்படி தம்மை தண்டனிட்ட விபீஷ்ணனை ராமர் கண்டார். அவர் கண்களில் அருள் சுரந்தது. அவனை குனிந்து தம் இரு கைகளால் வாரி எடுத்து மார்போடு தழுவிக்கொண்டார் ராமர். சிறிது நேரம் இருவரும் நட்பின் சங்கமத்தில் இருந்தார்கள். பின்பு ராமர் விபீஷ்ணனுக்கு இருக்கை அளித்து அவனை அமரச் செய்தார். மேலும் விபீஷ்ணனிடத்தில் தமக்கு அன்பும் அருளும் சுரக்க ராமர் அவன் முகத்தை இனிது நோக்கி, 14 உலகங்களும் வாழுகின்ற காலம் வரையிலும் நிலைத்திருப்பதாகிய இலங்கை அரச செல்வத்தை நான் உனக்கு இன்றே கொடுத்தேன் என்றார். ராமபிரான் அவ்வார்த்தைகளை சொன்ன உடனே இந்த நிலவுலகத்தில் இருக்கின்ற சரம் அசரம் அனைத்தும் மகிழ்ச்சியால் வாழ்ந்தோம் என்று தனித்தனியே கூறி
ஆரவாரம் செய்தன. அப்படி ஆரவாரித்தது ராமபிரானின் அருங்கருணையை நோக்கி வியந்ததால் ஏற்பட்டதோ, இல்லை ராமரின் திருவருட் சிறப்பை பெற்ற விபீஷ்ணனது மிக அதிகமான நல்ல தரும குணத்தை பார்த்து வியப்புற்றதால் ஏற்பட்டதோ, வேறு என்ன காரணத்தினால் இப்படி உண்டானது? மீண்டும் ராமர் அவனை பார்த்து, எம்மிடத்தில் மிக்க அன்புடன் விருப்பத்தோடு வந்து சேர்ந்த ஐயனே, முதலில் குகனோடும் ஐவரானோம், பின்பு சூரிய மைந்தனான சுக்ரீவனோடு அறுவரானோம், இப்போது நீயும் ஒரு தம்பியாக உன்னோடு நாம் சேர்ந்து எழுவரானோம். உனது தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி புகுவதற்கரிய காட்டை எனக்கு கொடுத்து புதல்வரால் சிறப்புற்று விளங்கலானார் என்றார். அதை கேட்ட விபீஷ்ணன், தலைவா, நாய்போல் கடமைப்பட்டவன் நான், என்னையும் உம்முடன் பிறந்தவர்களுடன் ஒருத்தன் என்று சொல்லுகின்றீர். இவ்வாறு நீர் அன்பு செய்திருக்க நான் நடுவில் சொல்ல வேண்டியது என்ன இருக்கின்றது? உமக்கடியவனாகிய நான் மேன்மை பெற்றேன் என்று சொல்லி ராமரின் திருவடிகளாகிய செம்பொற் கிரீடத்தை தன் தலையிலே சூடிக்கொண்டான். விபீஷ்ணது செயலை கண்ட ராமலக்ஷ்மணர் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள். மற்றவர்கள் அனைவரும் இன்பமடைந்தார்கள். அப்போது தேவர்கள் வாழ்த்து கூறி மலர்மாரை பொழிய 7 கடல்களும் ஆரவாரம் செய்தன. 7 மேகங்களும் ஆரவாரித்தன. தேவ துந்துபியும் மங்கள சங்கங்களும் முழங்கின. தேவர்கள் பொழிந்த பொன்மழை நிலவுலகத்தை எங்கும் நிரப்பின. வானத்து தேவதைகள் மிகவும் வழவழப்பான வாசனை பொடிகளை தூவின. அன்று அங்கு எழுந்து பரவிய மிகுதியான ஆரவார ஒளி வானிடம் எங்கும் கவ்விக்கொண்டது. தனது கொள்ளுப்பேரனான ராவணனால் தன் குலம் இழிவடைந்ததை நினைத்து வருந்து கொண்டிருந்த பிரம்மதேவன் இப்போது ராமபிரானை அணுகி விபீஷ்ணன் சிறப்புற்று மீண்டும் தன் குலத்தின் பழைய பெருமைகளை நிலைநாட்டியதைக் கண்டு வருத்தம் நீங்கி மகிழ்ந்தான். அறக்கடவுளும் இனி தேவர்கள் பால் ராவணன் செய்த கொடுமைகள் ஒழியும் என்று மகிழ்ந்து ஆரவாரித்து தன் வாய் கொட்டிற்று. ஸ்ரீராமபிரான் அப்போது லக்ஷ்மணனை பார்த்து, தம்பி, விபீஷ்ணன் இலங்கை அரசை இன்றே பெற்று மன்னனானான். இந்த இனிய செய்தியை பலரும் கேட்டறியுமாறு உடனே சூரியகுமாரனான சுக்ரீவனும் நீயும் ராஜ மரியாதையாக மிகும் பெருஞ்சேனைகள் சூழ்ந்து நிற்க விபீஷ்ணனுக்கு இந்த படை வீட்டை ஊர்வலம் செய்விப்பீராக என்று கட்டளையிட்டார். சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் அந்த கணத்திலேயே விபீஷ்ணனை ராமரின் திருவடிகளாகிய முடியுடனே விமானத்தின் மீது ஏற்றி அதனை வானர தலைவர்கள் தூக்கிக் கொள்ள இவன் தேவேந்திரனுக்கு உரிய செல்வத்தை அடைந்தான் என்று சொல்லி கொண்டாடிய வண்ணம் தம்முடைய சேனைகள் தங்கியுள்ள படை வீட்டை ஊர்வலம் செய்வித்தார்கள். திருமால் திருவிக்கிரம அவதாரத்தில் தூக்கிய நெடுஞ்சேவடியை தானும் காண வேண்டி முயன்று கண்ட பிரம்மதேவன் தனது காலை கழுவியதால் பெருகிய நீரே புனித கங்கையாயிற்று. அந்நீரில் முழுகுபவரே பஞ்ச மகா பாவங்களில் இருந்து நீங்கி மேன்மை பெற்ற தேவர்களாவார். அப்படி இருக்க அந்த திருமாலின் திருவடிகளை நேரே சூடுபவரின் பெருமையை அறிந்து சொல்ல முடியுமோ? விபீஷ்ணனின் சிறப்பை அப்போது கண்ட பெரியோர்கள் யாவரும், முனிவர்களும் தேவர்களும் ஞானிகளும் பக்தர்களும் யாகம் புரிந்தவர்களும் மற்றுமுள்ள பெருந்தவசிகளும் ஆகிய எல்லோரிலும் இலங்கைக்கு மன்னனான இந்த விபீடனன் அடைந்த சிறப்பை இதுவரையில் வேறு யார் அடைந்தார் என்று சொல்லி விபீஷ்ணனை கொண்டாடினார்கள். ஊர்வலம் முடிந்தது. விஷ்ணன் ராமரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான். தம்மை வணங்கி அவனுக்கு ஸ்ரீராமபிரான் செல்வத்தால் சிறந்ததான ஒரு வாழும் இடத்தை அங்கேயே தந்து அனுப்பி வைத்தார். அப்போது தான் சிந்திய கிரணங்கள் வெப்பமுள்ளன என்று கருதி அங்கிருந்து விலகி அஸ்தகிரிக்கு சென்று இனிது தங்கினான் சூரியன். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.